நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கிருஷ்ணகிரி நகராட்சி கமிஷனர் அலுவலகத்தில் ரகசிய கேமரா வைத்து கண்காணித்த விவகாரத்தில் திமுக நகர செயலாளரும் நகராட்சி தலைவரின் கணவருமாகிய நவாப் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே நடைபெற்ற நேர்ச்சை விழாவில் யானை மிரண்டு பாகனை மிதித்துக் கொன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குட்டநாடு பகுதியில் 47 யானைகள் பங்கேற்று மேலதாளம் முழங்க ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நேர்ச்சை விழாவில் நாராயணன் குட்டி என்ற யானை திடீரென மிரண்டது. அந்த யானையை கட்டுக்குள் கொண்டுவர முயன்ற குஞ்சுமோன் என்ற 50 வயது பாகனை யானை மிதித்து கொன்றது. தாக்குதலுக்குள்ளான மற்றொரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் அரசு மருத்துவமனை காவலராக பணியமர்த்தப்பட்ட நபர் பொதுமக்களிடம் எதிர்பார்த்தது கிடைக்காத கோபத்தில் வயதான பெரியவர் ஏதோ கேட்க போக சரியான பதிலை கூறாமல் காதில் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால் திட்டி அடித்து துரத்தாத குறையாக அந்த பெரியவரை விரட்டுகிறார். பார்த்து கொண்டிருந்த சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற காவலர்கள் பணியாளர்களை பணியில் அமர்த்தி பொதுமக்கள் நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடாதபடி நடந்து கொள்வது வேதனை அளிக்கிறது என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்தனர். கோவை சுண்டப்பாளையத்தில் இன்று காலை 10 மணிக்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் எதிரொலி அச்சகத்தின் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்த தலைமை நிர்வாகிகள், முதன்மை செய்தியாளர்கள் மற்றும் வழிகாட்டும் கமிட்டி உறுப்பினர்கள், வெளி மாவட்ட செய்தியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள், கோவை மாவட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள், பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.